ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். என்னென்னா லேப்டாப் கேமிங் லேப்டாப்பில் கேம் ஆடும்போது இது மாதிரி நீங்கள் வந்து கூலிங் பேட் வச்சு தான் கேம் ஆடணும், அப்படி இல்லைனா லேப்டாப் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடும், இல்லைனா எதனா ஆகிடும் சொல்லியிருப்பேன். அது கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கழுவி வீடியோ ஊற்றிருந்தீங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வெடிக்கலாம் வெடிக்காது, கேமிங் லேப்டாப் அதுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டு எதனா முட்டு கொடுத்து பண்ணால் மட்டும் போதும், அது நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் டஸ்ட் இழுத்துகிட்டே இருந்துச்சு. நான் கடுப்பாகி என்ன பண்ணேன், அமேசானில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இது என்ன ப்ராடக்ட்னால் ஆர்டர் போட்டு வந்துருச்சு. இது என்ன ப்ராடக்ட்னால் லேப்டாப் ஸ்டாண்டு. இது வந்து இதில் வந்து எதுவுமே கூலிங் ஃபேன் எதுவுமே கிடையாது. இது வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் தூரம் அப்படி ஹைட்டாக தூக்கி காட்டும். அப்படி தூக்குச்சுன்னா டஸ்ட்டும் அவ்வளோவா ஏறாது. அப்புறம் நிறைய வெண்ட்டும் ஏருக்கு வந்து சர்க்குலேஷன் ஆகும். அதனால தான் அதை வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கவரோடு வருது. பார்த்திங்கன்னா ஜிப்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் அடித்தும் அடிக்காத மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த இதில் ஸ்னோவில் போகிறதுக்கு, அது மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் லேப்டாப் வந்து இப்படி தாங்கி பிடிக்கும். இது கவரை ஓரமாக வச்சிடும். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டாண்டு. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்படி பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இது எப்படி ஃப்ளாட்டாக தானே இருக்குது, இது எப்படி கேப் தான் இப்படியே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து 7 ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது. இப்படி தூக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்டு வரும். தெரியுதா? இதுதான் ஸ்டாண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது பாருங்கள், இப்படி வந்து வச்சிட்டிங்கன்னா லேப்டாப் கடையில் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடும். இப்போ இதில் மேக்ஸிமம் ஹைட் வந்து 7. இப்போ நம்ம 1ல் வச்சுருந்தேன். இந்த 7ல் வச்சா லேப்டாப் நிற்குமானே தெரில. வரோம் இப்படி இருக்குது. இவ்வளோ ஹைட்டு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. எனக்குலாம் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது ஒலிக்கிட்டப்போ நான் ஊந்துடும் போல், அது மாதிரி நிற்கிது இங்கன்னா. அதனால் இப்படி இவ்வளோ தூரம் பண்ண முடியும். இதுதான் லேப்டாப் ஸ்டாண்டு. இப்போ லேப்டாப்பில் வந்து மாட்டி பார்ப்போம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாண்டு. இப்போ வந்து இது வந்து இவ்வளோ சர்க்குலேஷன் இருக்குது. இது ஸ்டெப் 1ல் இருக்குது, அதுக்கே இவ்வளோ ஹைட் வந்துருச்சு. இந்த ஸ்டெப் 7லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு எனக்கும் தெரில. இப்போ வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லேப்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் டெலிட் பண்ணதுனால ரெட் கலரில் காட்டுது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை, நல்லா தான் இருந்து ஆகணும். ஏன்னா இது வந்து அமௌண்ட் போட்டு வாங்கியாச்சு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 தான் இருக்குது. எவ்வளோ கரெக்டானு வந்து நான் மேலே டிஸ்பிளேயில் போடுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து இந்த பின்னாடி வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது வந்து எனக்கு செட் ஆகலை. இது வெயிட்டாக இருந்து பிளாஸ்டிக் உடச்சிட்டு உள்ளே போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால் வந்து இது மாதிரியே வாங்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக கேரியபிளாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அலுமினியம் மெட்டல். அதனால் எவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. அதுவும் எல்லா எட்ஜஸ்லேயும் வந்து உங்களுக்கு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க, வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்ல ப்ராடக்ட்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. நான் வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து மேலே போடுறேன். தேங்க்யூ, பை.